என்னடா அம்மாச்சி பிடிக்க போறா? என்ன அம்மாச்சி பிடிக்க போறேன்? அம்மாச்சி பிடிக்க போறியா அப்படின்னு கேக்குற விளக்கமா? ஆமா ஆமா. ஏய் எங்க வீட்டுல எனக்கு என் பொண்டாட்டிங்க ரொம்ப நாளாவே சண்டை நடக்குது. இல்லடா சுத்தால போடுங்க நாங்க சண்டை நடக்குது. என்னதான் பண்றது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். சரி சரி நம்ம வீட்டுல ரொம்ப நாளா சண்டை நடக்குது அப்படின்னு ஒரு சோசியல போய் சோசியம் கேட்டேன். என்னது சோசியம் கேட்டேன்? சோசியம் கேட்டேன். ஐயா பெரியவரே எப்ப பார்த்தாலும் முன்னாடி எனக்கு சண்டை நடக்குது, இது என்ன செய்யலாம், பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னன்னாரு, தம்பி தம்பி உங்க வீட்டுல என்ன முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க, எப்படி முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க, அம்மாசை கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க, அதனால நீ அம்மாசை கடைபிடி, அம்மாவுக்கு விரதத்தை கடைபிடி அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப எதை சொன்னாலும் அப்படியே மறந்து விட்டுருவேன்.
மறந்து கொடுன்றா மறந்துடுவா அத சொல்லிக்கினே போறான் அம்மாச்சி எப்படிங்க போறான் அம்மாச்சி எப்படிங்க போறான் அப்படின்னு சொல்லிக்கினே போறேன் நானு போனா ஒரு அம்மாச்சி அவன் பேர் அம்மாச்சி இருக்குது அவன் திருநன் இருக்குது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு போய் ஒரு கரும்புஞ்சை கோழி உள்ள உட்காந்துக்கிறான் போலீஸுக்கு பயந்துன்னு போய் உட்காந்துக்கிறான் அவன் நான் போறவன கம்னு போகக்கூடாதா நான் தான் மறந்துடுவேன் நான் சொல்லினே போறேன் அம்மாச்சி எப்படிங்க போறான் அம்மாச்சி எப்படிங்க போறான் அப்படின்னு சொல்லி போது என்னடா நம்மள தப்பு பண்ணி வந்துக்கிறோம் ஒரு போலீஸுக்கு பயந்துன்னு இங்க பதவின்னு உட்காந்துக்கிறோம் நம்மள வந்து காட்டி கொடுக்குறானா அப்படின்னு சொல்லி ரெண்டு அதையும் வாங்கி வாயில போட்டுக்கணும் ஆமா லட்டி கொடுத்தாங்க வாங்கி வாயில போட்டுக்கணும் விட்டா 4 போட்டுக்கணும் வாங்கினான் அவன் என்ன சொல்லிருக்கான் ஏய் இது இனிமே பிடிக்கூடாது பிடிக்கூடாது அப்படின்னு சொல்லி போறான் அப்படின்னு சொல்றான் அப்புறம் என்ன பண்றது அவன் சொல்லி போறான் இது இனிமே பிடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே போறான் போகும்போது செங்கல் அறுத்து சூற வச்சு நெருப்பு வைக்கிறாங்களா நெருப்பு வைக்கிறான் அந்த இடத்துல போய் நீ சொல்லி போறேன் தோத்தையும் உன்னோட போறது போட்டு நேரத்துல போட மாதிரி ஆமா முத வைக்கிறான் எப்படி முதல்ல வைக்கிறான் வைக்கும்போது நான் போறேன் கம்மில் போகக்கூடாதா இது இனிமே பிடிக்கூடாது சொல்லி போகும்போது அவன் காதல விழுந்து போச்சு அட சண்டால படுபாவி எத்தனை லட்சம் செங்கல் சூழாத்து நான் சூழ ஏத்துறேன் இந்த மாதிரி இங்க வந்து பிடிக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவனாலும் போட்டான் அதே வாங்கினான் நான் என்ன பண்றது அவன் என்ன சொல்லி அடிக்கிறான் இது நல்லா எரியணும் சொல்லி கம்யூனிட்டி யார கம்யூனிட்டி அவன் என்ன கேக்குற அது மாதிரி அப்படின்னு சொல்லி போனா அப்படின்றான் சரி நம்ம பாதியா போனாதானே நம்ம மேல சொல்லி அடிக்கிறாங்களா நம்ம ஊருல பூந்தலாம் இது நல்லா எரியணும் ஊர் தெருவுல சொல்லி போறான் போனாங்க 3 ஊரு சேர்ந்து ஒப்பா எரியுது ஜகஜோயே எரியுது ஊர் மக்கள் எல்லாம் போய் அமைக்கிறாங்க நான் போறேன் கம்யூனிட்டி இருக்கா இது நல்லா எரியணும் அங்க போய் சொல்லி நிப்பறான் நானு அது ஊட்டி அமைஞ்சிருவேன் என்ன தூக்கி போட்டு அந்த ஊட்டி மேலே போட்டு அடிக்கிறானு நெருப்புல போட்டு பேச்சு அடிக்கிறாங்க கம்யூனிட்டி ஊடு பத்தி எரியுது அந்த இடத்துல வந்து நல்லா எரியுன்னு சொல்றியா உனக்கு என்ன குடி தகி இருக்கான் அடவா போட்டு யாரு கேட்டா அவன் என்ன கேக்குறான் அந்த மாதிரி என்ன பண்ணுது அவன் என்னன்றா இது சுத்தமா அமைஞ்சு போகணும் சொல்றான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறான் அப்புறம் அவன் சும்மா இருப்பானா அதை கடை முடிச்சுக்கிறான் சுத்தமா அமைஞ்சு போகணும் கொல்லிக்காட்டு மேல போனாலும் அடிக்கிறான் ஊர் வெளியே போனாலும் அடிக்கிறான் நம்ம டவுன் பக்கம் போய் பஸ் ஏறி நம்ம ஊர் பஸ் வந்துடலாம் அப்படின்னு நம்ம போறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு சுத்தமா அமைஞ்சு போகணும்னு சொல்றான் அந்த ஊரு தலைவருக்கு கண்ணு ஊசின்னு வந்து பஸ் விட்டு இறங்குறாரு நான் அந்த பஸ்ல போய் சொல்லி ஏறான் சுத்தமா அமைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி யாருண்டா அந்த மகராசை என்ன பண்ணாரு ஏண்டா கம்யூனிட்டி ஒரு மனிதனுக்கு கண்ணு முக்கியம் நான் முத கன்வூஷன் வர லட்சம் செலவு பண்ணி என்ன பார்த்து ஒரு அவலட்சணம் போட்டான் சுத்தமா அமைஞ்சு போகணும்னு சொல்றியா அப்படின்னு அவனாலும் போட்டான்டா அவன் என்ன சொல்லி போடுறான் இது நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி அடிக்கிறான் நான் அதை கடை முடிச்சுக்கிறேன் இது நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லி போறான் ஒரு வாய்க்கா ஒண்ணு போகுது ஓடல தண்ணி போகுது மொட்டின்னு இருக்கும் போனா ஒரு 4 பொம்பளைங்க அந்த ஓடைய தாண்டி போய் சம அரிச்சு செம கட்டி தூக்கிட்டு வர்றாங்க இந்தாண்ட இக்கரைக்கு நான் இந்தாண்ட நிக்கிறேன் அவங்க அந்தாண்ட வர்றாங்க நான் தமிழ் இருக்கிறதா மோசக்கார பாவி இது நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்றேன்டா அந்த பொம்பளைங்க தண்ணி போட வச்சுக்கிட்டு இறங்குறாங்க நான் தமிழ் இருக்கிறதா இது நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்றான் சும்மா விட்டாங்க அவங்க அந்தாண்டு இருந்து எடுத்துட்டு வந்தாங்க சமையல் கீழே போட்டாங்க அதுல ஒரு தொடர்பு வச்சிருந்தாங்க பாரு யார பார்த்து சாண்டா குஷ்ணம் நல்லா தெரியும் சொல்றான் அவங்க எடுத்துட்டு வாங்கினாங்க அதையும் வாங்கி வாயில போட்டீங்கன்னா காரணம் முடிச்சுட்டான் அந்த கதை அப்படி இருக்கு அந்த கதை அம்மா கதை பாரு
ஆதிபரா சக்தி ஆதிபரா சுத்தி அம்மா சந்துக்கிறியா முடிக்கிறியா கண்ணம்மா கண்ண மேல்மாரி வத்தூரில் அம்மா